வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய காதலில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அதிக வேதனைகளை கொடுத்திருந்திருக்கும். உங்களுடைய மனதை தொட்டு உங்கள் உலகமாக மாறிய காதல்ல கிடைத்த ஏமாற்றம் உங்கள் உயிரோடே கொன்றிருந்திருக்கும். உங்கள் உண்மையான அன்பையும் தியாகத்தையும் தகுதியற்ற ஒருவரிடம் கொடுத்து விட்டோமே என்ற வேதனை உங்களை வாட்டியிருந்திருக்கும். பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்ததும் காரணமே இல்லாம அவங்க உங்களை விட்டு விலகி சென்றதுமே உங்களுடைய சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கியிருந்திருக்கும். இந்த ஏமாற்றம் கொடுத்த வடு உங்க மனசை மிகவும் இறுக செய்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயேவும் அதாவது உங்களில் காதல்ல நிறையவே ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா உங்க மனசை தொட்டு உங்களை உலகமாறிய காதல கிடைத்த ஏமாற்றம் தான் உங்களை உயிரோடு உங்களை கொண்டு வந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது உங்களுடைய உண்மையான அன்பையும் தியாகத்தையுமே தகுதியற்ற ஒருவரிடம் நீங்க கொடுத்து விட்டோமே என்ற வேதனை உங்களை வாட்டி வறுத்தி எடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா பொய்யான வாக்குறுதிகளை நீங்க நம்பி ஏமாந்ததுதான் காரணமே இல்லாம நீங்க அவங்க உங்களை விட்டு விலகி சென்றதுதான் உங்களுடைய சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். இந்த ஏமாற்றம் கொடுத்த வலு உங்க மனசையும் மிகவும் இறுக செய்திருந்திருக்கும் வாழ்க்கையில. குடும்பத்தை பிரிக்க முயன்றவர்கள் உங்களிடம் நேரிட்டிருந்திருப்பாங்க. உங்க குடும்பத்தின் ஒற்றுமையை கண்டு பொறாமைப்பட்டு சாமர்த்தியமாக நச்சு விதைகளை விதைத்த மூன்றாம் மனிதர்களுடைய சதியை நீங்க அனுபவித்திருந்திருப்பீங்க. இல்லாததையும் பொல்லாததையுமே பேசி கணவன் மனைவி அல்லது சகோதரருக்குள் பிரிவினையை உண்டாக்கி வேடிக்கை பார்த்த மனிதர்கள் உங்களை சுற்றி இருந்திருப்பாங்க. அவங்களின் பொய்யான வார்த்தைகளை நம்பி சொந்த பந்தங்கள் பிரிந்தபோது உண்மை என்னவென்று நிரூபிக்க முடியாமல் நீங்க தவித்த தவிப்பு வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றாகவே மாறியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்க குடும்பத்தோட ஒற்றுமையை கண்டு பொறாமைப்பட்டு சாமர்த்தியமா உங்களோட வாழ்க்கையில நச்சு விதைகளையும் விதைத்து மூன்றாம் மனிதர்களுடைய சதியை நீங்க அனுபவித்து கொண்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலையும். அது மட்டுமல்லாம இல்லாதையும் பொல்லாதையுமே பேசி உங்க கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது சகோதரர்களுக்குள்ளேயோ பிரிவினையை உண்டாக்கி வேடிக்கை பார்க்க மனிதர்கள் உங்களை சுற்றியே இருந்து கொண்டிருந்திருப்பாங்க வாழ்க்கையிலேயும். அவங்களுடைய பொய்யான வார்த்தைகளை நீங்க நம்பிதான் சொந்த பந்தங்கள் பிரிந்த போது உண்மை என்னவென்று நிரூபிக்க முடியாம நீங்க தவித்த தவிப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்றாவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கும். பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது கூற்றப்பட்டிருந்திருக்கும். நீங்கள் செய்யாத தப்பிற்கு நினைக்காத காரியத்திற்கு உங்க மீது வீசப்பட்ட பொய்யான பழிகளும் குற்றச்சாட்டுகளும் உங்க பெயரை கெடுத்திருந்திருக்கும். ஊரார் முன்னிலையிலையும் உறவுகள் முன்னிலையிலையுமே உங்களை குற்றவாளியை நிறுத்திய போதுதான் உங்களுடைய ரத்தம் குறைத்திருந்திருக்கும். நான் உத்தமன் என்று கத்தி சொல்ல நினைத்தாலுமே அதை கேட்கிற மனநிலையில உலகம் இல்லாததால அவமானத்தை முழுங்கி அமைதியாவே இருந்த நாட்கள் உங்க நெஞ்சை அடைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறையவே சுட்டப்பட்டிருந்திருக்கும். ஏன்னா நீங்க செய்யாத தப்புக்கு நினைக்காத காரியத்திற்குமே உங்க மீது வீசப்பட்ட பொய்யான பழிகளும் குற்றச்சாட்டுகள் தான் உங்க பெயரையே கெடுத்திருந்திருக்கும். ஊரர் முன்னிலையிலையும் உறவுகள் முன்னிலையிலுமே உங்களை குற்றவாளியாவே நிறுத்திய போதுதான் உங்களுடைய ரத்தமே கொதித்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க நான் உத்தமன் என்று கத்தி சொல்ல நினைத்தாலுமே அதை கேட்கிற மனநிலையில உலகமே இல்லாம போயிருந்திருக்கும். நீங்க அவமானத்தையுமே முழுகி அமைதியா இருந்த நாட்கள் உங்க நெஞ்சையே அடைத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இனி வரப்போகும் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பழைய முயற்சிகள் வெற்றியை பெறப்போகின்றது வாழ்க்கையில. நீண்ட நாட்களா பாதியிலே நின்று போன திட்டங்கள் மற்றும் கைவிடப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் இனி புத்துயிர் பெறப்போது. எத்தனையோ முறை முயன்றும் தோல்வியடைந்த காரியங்கள் தற்போது மிக எளிதாக வெற்றியில முடியும். அரசாங்க ரீதியாக நிலுவையில் இருந்த அனுமதி, கடன் உதவிகள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. உங்கள் திறமையை பலரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் இது. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையும் விடாமுயற்சியுமே வழங்கி நீங்கள் முன்னெடுத்த பழைய காரியங்கள்ல வெற்றிகரமா முடித்து கட்டுவீங்க. முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு ஏற்ப உங்கள் உழைப்பை வீண் போகாம அதற்குரிய பூரண பலனை இந்த காலகட்டத்துல நீங்க அறுவடை செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும்.
அதாவது நீங்க நீண்ட நாட்களா பாதியிலே நின்று போன திட்டங்களும், அடுத்தது கைவிடப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே இப்ப புத்துயிர் பெறப்போதும் வாழ்க்கையில. எத்தனையோ முறை நீங்க முயன்றுமே தோல்வியடைந்த காரியங்களும், இப்போ நீங்க மிக எளிதாவே அத வெற்றியில முடிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. அரசாங்க ரீதியாகவே உங்களுக்கு நிலுவையில் இருந்த அனுமதிகளும், கடன் உதவிகளும் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. உங்க திறமையை பலருமே உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் இப்போது அமையப்போகுது. உங்களுக்கு உறவுகள் வலுப்படப் போகின்றது. உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே உங்களை பற்றியிருந்த தவறான அபிப்பிராயங்கள் மாறும். இதுவரை உங்களை புறக்கணித்தவங்க கூட உங்களை தேடி உறவாடுவாங்க. பங்காளிகள் மற்றும் பங்காளிகள் மற்றும் உறவினர்களிடையே இருந்த சொத்து பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகள் பேசி தீர்க்கப்பட போகின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல உறவினர்கள் அனைவருடன் இணைந்து மகிழ்ச்சியா பங்கேற்பீங்க. ஆபத்து மற்றும் அவசர காலத்துல உங்களுக்கு தோள் கொடுக்கும் நல்ல நண்பர்களின் சேர்க்கையும் கிடைக்கப் போகின்றது. சமுதாயத்திலும் குடும்ப வட்டாரத்திலுமே உங்களுக்கான மரியாதையும் செல்வாக்கும் உயரப் போகின்றது. உற்றார் உறவினர்களும் மற்றும் நண்பர்களிடையே உங்களை பற்றி இருந்த தவறான அபிப்பிராயங்கள் போது மாறப்போகுது. உங்களை புறக்கணித்தவங்களும் உங்க கூட தேடி உறவாட போறாங்க. பங்காளிகள் மற்றும் உறவினர்களிடையே இருந்த சொத்து பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகள் பேசி தீர்க்கப்பட போகுது. சுப நிகழ்ச்சிகள்ல உறவினர்கள் அனைவருடனுமே இணைந்து நீங்க மகிழ்ச்சியா பங்கேற்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அவசரம் மற்றும் ஆபத்து காலத்திலையுமே உங்களுக்கு தோள் கொடுக்கிற நல்ல நண்பர்கள் சேர்க்கை கிடைக்க போகுது. மன தைரியம் அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் மன உறுதியுமே உங்களுக்கு உண்டாக போகுது. கடந்த கால தோல்விகளால ஏற்பட்ட பயமும் தயக்கமும் மனசை விட்டு அகலப்போகின்றது. சனி பகவான் உங்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனையையும் தெளிவான மனநிலையும் தரப்போகிறார். எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாம புத்திசாலித்தனமா எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. முடிவெடுப்பதிலும் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்க சுயநம்பிக்கையை பல மடங்கு உயரப்போது. எதிரிகளின் சதி திட்டங்களையும் பொறாமை குணங்களையுமே உங்க மன தைரியத்தால் முறியடிப்பீங்க. என்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணம் உங்க சிந்தனையில் எப்போதுமே பிரகாசிக்கப் போகின்றது. அதாவது நீங்க எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ற துணிச்சலையும் மன உறுதியுமே இப்போ உங்களுக்கு உண்டாக போகுது. கடந்த கால தோல்விகளால ஏற்பட்ட பயமும் தயக்கமே மனசை விட்டு அகல போகின்ற உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலுமே நீங்க அதை கண்டு அஞ்சாம புத்திசாலித்தனமா எதிர்கொண்டு வெற்றி பெற போறீங்க. முடிவெடுப்பில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி தீர்க்கமான முடிவுகளை எடுக்க போறீங்க. உங்களுடைய சுய நம்பிக்கை பல மடங்கு உயரப்போகுது. எதிரிகளுடைய சதித்திட்டங்களை பொறாமை குணங்களையுமே உங்க மன தைரியத்தால முறியடிக்க போறீங்க. இந்த மனதைரியம் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய முதன்மை சக்தியாக மாறப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திட்டங்கள் மற்றும் கைவிடப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் இனி புத்துயிர் பெறப்போகுது. எத்தனையோ முறை முயன்றும் தோல்வியடைந்த காரியங்கள் தற்போது மிக எளிதாக வெற்றியில முடியும். அரசாங்க ரீதியாக நிலுவையில் இருந்த அனுமதி, கடன் உதவிகள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. உங்கள் திறமையை பலரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் இது. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையும் விடாமுயற்சியுமே வழங்கி நீங்கள் முன்னெடுத்த பழைய காரியங்கள்ல வெற்றிகரமா முடித்து கட்டுவீங்க. முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு ஏற்ப உங்கள் உழைப்பை வீண் போகாம அதற்குரிய பூரண பலனை இந்த காலகட்டத்துல நீங்க அறுவடை செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க நீண்ட நாட்களா பாதியிலே நின்று போன திட்டங்களும், அடுத்தது கைவிடப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே இப்ப புத்துயிர் பெறப்போகுது உங்க வாழ்க்கையில. எத்தனையோ முறை நீங்க முயன்றுமே தோல்வியடைந்த காரியங்களும் இப்போ நீங்க மிக எளிதாவே அதை வெற்றியில முடிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. அரசாங்க ரீதியாகவே உங்களுக்கு நிலுவையில் இருந்த அனுமதிகளும், கடன் உதவிகளும் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. உங்க திறமையை பலருமே உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் இப்போது அமையப்போகுது. உங்களுக்கு உறவுகள் வலுப்படப் போகின்றது. உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே உங்களை பற்றியிருந்த தவறான அபிப்பிராயங்கள் மாறும். இதுவரை உங்களை புறக்கணித்தவங்க கூட உங்களை தேடி உறவாடுவாங்க. பங்காளிகள் மற்றும் பங்காளிகள் மற்றும் உறவினர்களிடையே இருந்த சொத்து பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகள் பேசி தீர்க்கப்பட போகின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல உறவினர்கள் அனைவருடன் இணைந்து மகிழ்ச்சியா பங்கேற்பீங்க. ஆபத்து மற்றும் அவசர காலத்துல
உங்களுக்கு தோள் கொடுக்கும் நல்ல நண்பர்களின் சேர்க்கையும் கிடைக்கப் போகின்றது. சமுதாயத்திலும் குடும்ப வட்டாரத்திலுமே உங்களுக்கான மரியாதையும் செல்வாக்கும் உயரப் போகின்றது. உற்றார் உறவினர்களும் மற்றும் நண்பர்களிடையே உங்களை பற்றி இருந்த தவறான அபிப்பிராயங்கள் போது மாறப்போகுது. உங்களை புறக்கணித்தவங்களும் உங்க கூட உங்களை தேடி வந்து உறவாட போறாங்க. பங்காளிகள் மற்றும் உறவினர்களிடையே இருந்த சொத்து பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகள் பேசி தீர்க்கப்பட போகுது. சுப நிகழ்ச்சிகள்ல உறவினர்கள் அனைவருடனுமே இணைந்து நீங்க மகிழ்ச்சியா பங்கேற்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அவசரம் மற்றும் ஆபத்து காலத்திலையுமே உங்களுக்கு தோள் கொடுக்க நல்ல நண்பர்கள் சேர்க்கை கிடைக்க போகுது. மன தைரியம் அதிகரிக்க போகுது. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் மன உறுதியுமே உங்களுக்கு உண்டாக போகுது. கடந்த கால தோல்விகளால ஏற்பட்ட பயமும் தயக்கமும் மனசை விட்டு அகலப்போகின்றது. சனி பகவான் உங்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனையையும் தெளிவான மனநிலையும் தரப்போகிறார். எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாம புத்திசாலித்தனமா எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. முடிவெடுப்பதிலும் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்க சுயநம்பிக்கையை பல மடங்கு உயரப்போகுது. எதிரிகளின் சதி திட்டங்களையும் பொறாமை குணங்களையுமே உங்க மன தைரியத்தால் முறியடிப்பீங்க. என்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணம் உங்க சிந்தனையில் எப்போதுமே பிரகாசிக்கப் போகின்றது. அதாவது நீங்க எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ற துணிச்சலையும் மன உறுதியுமே இப்போ உங்களுக்கு உண்டாக போகுது. கடந்த கால தோல்விகளால ஏற்பட்ட பயமும் தயக்கமே மனசை விட்டு அகலப் போகின்ற உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலுமே நீங்க அதை கண்டு அஞ்சாம புத்திசாலித்தனமா எதிர்கொண்டு வெற்றி பெற போறீங்க. முடிவெடுப்பில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி தீர்க்கமான முடிவுகளை எடுக்க